சுவையான உப்பு உருண்டை அல்லது நீர் உருண்டை செய்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நல்லா பொரியாக அடிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்து நல்லா அரைச்சி இந்த அளவு பதத்துக்கு எடுத்து வச்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இந்த பதத்தில் வர மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உருண்டை இது மாதிரி புடியாக கூட செஞ்சு இது மாதிரி இட்லி தட்டில் வச்சிடணும். ஏன்னா இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இட்லி குண்டானில் தான் இது மாதிரி வைக்க போகிறோம். இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை இந்த கைப்பிடி இது மாதிரி வச்சுட்டு இட்லி குண்டானை மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஸோ நல்லா இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்துட்டு இருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்க நீர் உருண்டை உப்பு உருண்டை ரெடி நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சத்தானது ஈவினிங் டைமில். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.